யாரிடம் பணம் எப்போதும் நிலைத்திருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? யாரிடம் செல்வம் தங்கும் தெரியுமா? யார் கடன் வாங்காமல் தங்கள் செலவுகளை அழகாக நிர்வகிக்கிறார்களோ அவர்களிடம் பணம் தங்கும். யார் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்காமல் தனக்கு ஏற்றபடி ஒரு பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் தன் மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலர் உணர்கிறார்கள். ஆம், அந்த ஒவ்வொரு நொடியும் தன் சுயமரியாதை செத்து மடிவதை தன் கண்களாலேயே காணும் கொடுமை. அதுவே வாழ்வின் மிக கொடிய வலி. சிதறும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் அழுகல் தான் மிஞ்சும். உறவுகள் சிதறும் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகைதான் மிச்சமாகும். கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தம் இல்லையோ அதை போலவே நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை. நீ தூக்கி சுமர்ந்தவர்கள் உன்னை தூக்கி எறிந்தால் கவலைப்படாதே. அவர்கள் தூக்கி சுமர்ந்தவர்கள் அவர்களை தூக்கி எறியும் போது புரியும் உன் வலி. அதுவரை அமைதியாக இரு. உன் வாய் மௌனமாக இருந்தால் பிறருடன் உனக்கு முரண்பாடுகள் இருக்காது. உன் மனம் மௌனமாக இருந்தால் உனக்குள் உனக்கே முரண்பாடுகள் இருக்காது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா உங்களை மனசார நம்புற ஒருத்தங்களை மட்டும் தயவு செஞ்சு ஏமாத்தாது. நான் ஏன்னு சொல்றேன், நம்பினவங்களை ஏமாத்துறது இஸ் லைக் பர்னிங் தி பிரிட்ஜ் தட் யூ வில் நீட் ஒன் டே டு கிராஸ். நீங்க நினைக்கலாம் அந்த பர்சன் நம்ம லைஃப்ல தேவையே கிடையாதுன்னு, ஆனா லைஃப்க்கு ஒரு ரூல் இருக்கு. நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்களோ அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல உங்ககிட்டயே திரும்ப வந்து சேரும். கெட்டது. நீ என்னை திருச்செந்தூரில் தரிசிக்க வேண்டும் என்று உன் மனம் துடிக்கிறது. அதை நான் அறிவேன். ஆனால் உன் சூழ்நிலை உன்னை தடுக்கிறது. மேலும் தற்போது என் சன்னதியில் கூடும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கவலை கொள்ளாதே, நான் இருக்கிறேன். உனக்கான 45 வயசுக்கு அப்புறம் உங்க மன அமைதியை பாதுகாக்க இதோ 7 விஷயங்கள். 1. சில விஷயங்களை அப்படியே விட்டுடுங்க. எல்லா சண்டைக்கும் உங்க சக்தியை செலவழிக்காதீங்க. ஈகோவை விட மன அமைதி தான் பெருசு. 2. உங்க ஆரோக்கியத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க பண்ற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் பின்னாடி வர்ற பெரிய. தைரியமா இருங்க. இன்னைக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் வச்சுக்காதீங்க. ஒருத்தனுக்கு 1 வருஷத்துல கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணா நமக்கு 5 வருஷத்துல கிடைக்கும், இல்ல 10 வருஷத்துல கிடைக்கும். ஒர்க் பண்ணுங்க. எவ்வளவு லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு போனஸ் பெருசா. நீ பேசுறிய அதான் சேவல் அவர் கூட வச்சுங்கிறது. அந்த சத்தம், தொண்டையில வர்ற சத்தம். நீ உடைய மூச்சு அதான் மயிலினுடைய கலரு. வேல் இருக்குத அதுக்கு அடிக்கும் முன்னுக்கும் உச்சிக்கு நிக்கிறது கூர்மையான வேல், சும்மா வச்சு இல்ல. பாம்பு இருக்குத அதான் விந்து. அதனாலதான் சொன்ன அருணகிரி. நாம் யாரை நம்பி நமது இதயத்தின் கதவுகளை திறந்து வைத்தோமோ, யாரின் கைகளில் நம் வாழ்வின் ரகசியங்களை ஒப்படைத்தோமோ அவர்களே நமக்கு துரோகத்தின் வலியை பரிசளிக்கிறார்கள். இங்கே அன்பின் ஆழத்தை அறிந்தவர்கள் துயரத்தின் விளிம்பிலேயே நிற்கிறார்கள். உனது நிழல் கூட